எப்ப வேணா வந்துட்டு போறதுக்கு இதுனா பரதேசி மடமா பாகுமதி இடம். சை நவுரு இதை நான் ரிவ்யூ பண்ற இடம். இவனுங்களை படத்துக்கு கூட்டு போனாலே இதான் பிரச்சனை, பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணுவானுங்க. அவன் சொல்றதுலேயே தெரிஞ்சிருந்திருக்கும். பாகமதி படத்தை தான் நம்ம இப்ப ரிவ்யூ பண்ண போறோம். வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலான்றதுக்கு இது என்ன பரதேசி மடமா? பாகமதி இடம் என் கணக்க முடிக்காம ஒருத்தனையும் விடமாட்டேன். பாகமதி இந்த படத்தை பத்தி சொல்லலாம். ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமால பார்த்த ஒரு பழி வாங்குற கதை தான் இந்த பாகமதி. இருந்தாலும் அதுக்குள்ள த்ரில்லர், சோசியல் மெசேஜ் போன்ற நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நம்மள ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளோட ரிவ்யூ ரேங்கிங்ல எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த லிஸ்ட் இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். 10th பிளேஸ்ல இருக்கு இந்த படத்தோட VFX. இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது அருந்ததி பாகுபலி வரிசையில் பாகமதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த படத்துல இல்லை. எதுக்கு வந்து அந்த படத்தோட பேர் அந்த படத்தோட இமேஜை யூஸ் பண்ணி போஸ்டர் அடிச்சாங்க தெரியல. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து உள்ள தேட்டர்ல இருந்து படம் பார்க்கும்போது என்ன ஆகுனா வந்து அந்த ஒரு படத்தை கம்பேர் பண்ணி உள்ள வந்துடும். ஏன்னா VFXன்றது வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ன்றது எங்களோட தனிப்பட்ட கருத்து. 9th பிளேஸ்ல இருக்குது எடிட்டிங். கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ்ன்ற படத்துக்கு எடிட் பண்ணிக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி தெலுங்குல ஜெயலவகுசா, நானி போன்ற பெரிய படங்கள்லாம் வந்து எடிட் பண்ணவர். அந்த படத்தோட எடிட்டிங்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆனால் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல எடிட்டிங் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. 8th பிளேஸ்ல இருக்குது இந்த படத்தோட மியூசிக் சொல்லலாம். SS தமன் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பொதுவாக தமனோட ஆல்பத்தை எடுத்து பார்த்தாலே உள்ள வந்து ஒரு 6-7 பாட்டு இருக்கும். ஆனால் அந்த படத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோப் இல்லை. ஒரே ஒரு பாட்டு, ஆனால் அந்த பாட்டு கேட்குற மாதிரி இருந்தது. படத்தோட தீம் மியூசிக் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் வழக்கம் போல தமன் வந்து பின்னிருக்காரு. 7th பிளேஸ்ல இருக்குது டைரக்ஷன். அசோக் என்றவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்குல பண்ண படங்கள்லாம் வந்து காமெடியை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காமெடி போன்ற விஷயங்கள் வந்தாலும் அதெல்லாம் வந்து செல்ஃப் எடுக்கல அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த விஷயங்கள் அந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி படத்தை கொஞ்சம் கிறிஸ்பியா எடுத்துட்டு போயிருந்தா நம்ம எதிர்பார்த்தோட பாகமதி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். படத்துல 6th பிளேஸ்ல இருக்கிறது செகண்ட் லெவல் கேஸ்டிங் சொல்லலாம். ஜெயராம் சார், ஆஷா சரத் அண்ட் உன்னி முகுந்தன், அதாவது மலையாளத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. ஏன்னா அனுஷ்கான்றதுனால வந்து தமிழ் தெலுங்குல ஸ்கோர் ஆயிடும். மலையாளத்திலையும் கொஞ்சம் படத்தை வந்து எடுத்துட்டு போனோம். மலையாள இண்டஸ்ட்ரியில் படம் கொஞ்சம் ரீச் இருக்குன்றதொட்டு இந்த மாதிரியான கேஸ்டிங்லாம் போயிருக்கு. தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். 5th பிளேஸ்ல இருக்கிறது படத்தோட DOP மதி சார் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து DOP பண்ணியிருக்காரு. மதி அவரை பத்தி சொல்ற அளவு நான் ஒன்றும் வெறியால் கிடையாது. ஏன்னா வழக்கமா எந்த படங்கள் எப்படி இருந்தாலும் மதி அவரோட சினிமாட்டோகிராஃபி எல்லா படத்துலையும் ரொம்ப தரமா இருக்கும். இந்த படத்துலையும் தனக்கு கொடுத்திருந்த அந்த ஒரு வேலையை ரொம்ப கச்சிதமாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு விஷுவல்ஸும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுலேயும் வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற முக்கியமான சீன்ஸ்லாம் வச்ச ஷார்ட்ஸ்லாம் வந்து கன்மையாக வர மாதிரி இருந்தது. நிறைய படங்கள் அது மிஸ் பண்றாங்க. மதி சார்ன்ற தொட்டு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நல்லாவே பண்ணி. 4th பிளேஸ்ல இருக்குது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி படம் கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி ஸ்லோவாக போனாலும் இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் கூட போனதுக்கு அப்புறம் தான் இவங்க கதையை ரிவீல் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த கிளைமேக்ஸ்ல வந்த ட்விஸ்ட் வந்து செம அப்படின்ட்டு சொல்லலாம். 3rd பிளேஸ்ல இருக்குது இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்ட்டு சொல்லலாம். ஆல்ரெடி தமிழ்ல சந்திரமுகி, பீஸா போன்ற படங்கள்லாம் வந்து ஒரு ஹாரர் ஜானர் அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கே ரொம்ப டிலே ஆகும். அதே மாதிரியான ஒரு பேட்டர்ல இருக்கிற மூவி தான் வந்து பாகமதின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல எக்ஸ்ட்ரா சோஷியல் மெசேஜ்ன்ற ஒரு விஷயத்தையும் உள்ள ஆட் பண்ணி இன்னும் வந்து மெருகேத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். படத்துல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராணியோட பேலஸ் எப்படி இருக்குன்றது நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு ஃப்ரேம்ல ஒரு கார்னர் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப டீடைலா பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஆர்ட் டைரக்ஷன்ன்றது வந்து மத்த எல்லா விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துன்னு சொல்லலாம். ஃபைனலா நம்மளோட ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அனுஷ்காவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து வயசு ஆகுதா இல்லையான்றதே தெரியல. ஏன்னா படம் வந்து இவங்களோட அழகு வந்து மெருகேற்றிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த படத்துல இன்ட்ரல் பிளாக்ல ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாக் பேசும்போதும் சரி, வால் எடுத்து சுத்தமும் சரி, ஒரு மாஸ் ஹீரோ அவங்களோட ஓப்பனிங் அவங்களோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், ஒரு மாஸ் ஹீரோ ஃப்ரேம்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப் மூவ்மெண்ட் இருக்கும்ல, அந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து அனுஷ்கா அங்கங்க எடுத்துட்டு வராங்க. டோட்டலா படத்துல எல்லா விஷயங்களும் நல்லா இருந்தாலும் எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு தியேட்டர்ல இருந்து வெளில வரும்போது அனுஷ்காவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓவராலா பாகமதி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்கும். அதுலயும் வீட்டுல சின்ன குழந்தைகள் எல்லாரும் இருந்தாங்கன்னா கூட்டு போயிட்டு ஜாலியா தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ற ஒரு நல்ல படமா பாகமதி இருக்கும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ அண்ட் பாகமதி படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமா நெட்டி ஃபாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.